நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய என்னுடைய சந்திப்பானது வழக்கமான சந்திப்பு இல்லாம சற்று வித்தியாசமான ஒரு சந்திப்பு. சமீபத்துல ஐடி பெண் ஊழியர் ஒருவர் பணி நிமித்தமாக இரவு நேரத்தில் தாமதமாக இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்ற போது மர்ம நபர்கள் அவரை தாக்கி அவருடைய இருசக்கர வாகனத்தை பறித்து அவரிடமிருந்த செல்போன், லேப்டாப், நகைகளை எல்லாம் பறித்து விட்டு அப்படியே விட்டு சென்றனர். அடுத்த நாள் காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். ஒரு பக்கம் 3 பேரை அவர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 பேரிடமும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. பல்வேறு துறை சார்ந்து பணி நிமித்தமாக அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளை சொந்த அனுபவத்திலிருந்து நம்ம கிட்ட பேச போறாங்க. அதை தான் நாம கேட்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். எந்த இடம் முதல்ல உங்களுக்கு நீங்க பாதுகாப்பு இல்லைன்னு உணர்ந்து உங்களுடைய சொந்த அனுபவத்துல இருந்த ஒரு இடத்தை சொல்லுங்க. உங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 17 இயர்ஸ் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வேலைக்கு சேரும்போது எனக்கு 18 வயசு. when I was an 18-year-old புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போய் நான் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டி இல்லாத இடம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது என்னோட ஆஃபீஸ் தான். அண்ட் பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் நம்ம குட் ஷெடு அங்கே இங்கே நிறைய இடங்களில் பணிக்கு நான் போகும்போது பார்த்துருக்கேன். எல்லா தட்டில் இருக்கிற ஆண்களும், நீங்கள் மேல்தட்டு ஆண்களாக இருந்தாலும் சரி, மேல்தட்டு அப்படின்னு நான் சொல்கிறது படித்த வேலைக்கு போகிற ஆண்களாக இருந்தாலும் சரி, கீழே ஒரு குட் ஷெட்டில் மூட்டை தூக்குற ஒரு லேபரராக இருந்தாலும் சரி, பெண்களை அவங்க எல்லாருமே பார்க்குற அந்த பார்வை இருக்கு இல்லையா, அதில் எந்த வேறுபாடும் இருக்கிறதா எனக்கு தெரியலை. நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம ஏன் அடுத்தவங்களை எதிர்பார்க்கணும்? நம்மளே பாதுகாப்பு பண்ணிக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றணும். த வே யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப், அதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ உங்களோட ஆட்டிடியூடை நீங்கள் எப்படி மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிறத நாம் ரெக்வஸ்ட்டாக கேட்டால் நம்மளுடைய டோன் என்னவா இருக்குது, நம்ம பாடி லாங்குவேஜ்லேருந்து ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டு கேட்டால் ஆண்கள் எப்படி ரிப்ளை பண்ணுறாங்கங்கிறது உங்கள் அனுபவத்தில் எந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் உணர்ந்தீங்க? ஒரு நாள் ஒரு 10 மணிக்கு ஒரு என்னோட ஓன் ஸ்ட்ரீட்டே காலியாக இருக்குது. அண்ட் நான் நடந்து போயிட்டுருக்கேன். தேர் சம்மன் ஹூ இஸ் ஜஸ்ட் கிராசிங் மீ. அப்போ அப்படியே நின்று என்னோட ஹார்ட் பீட் பக்கு பக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அங்கே தனியாக இருக்கேன், இது என்னோட ஸ்ட்ரீட்டு தாங்கிறத தாண்டி ராத்திரி நான் தனியாக இருக்கேன். என்னை க்ராஸ் பண்ணி ஒருத்தர் போகிறப்ப என்னால் தைரியமாக கூட நடக்க முடியல. எதுக்கு க்ராஸ் பண்ணுறாங்க இப்போ, கரெக்டாக நான் இங்கே வர்றப்ப அங்கே ஆப்போசிட்லேருந்து க்ராஸ் பண்ணுறதுக்கான இது என்ன அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு பயம் ஜாஸ்தியாச்சு. நீங்கள் எந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் உணர்ந்தீங்க? எனக்கு ஒரு 2-3 அனுபவங்கள் பர்சனலாக இருக்குது. இவங்க சொன்னது கூட அடிஷ்னலாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கே வெளியில் போகணுன்னாலும் கேள்விப்பட்டதை வச்சு வர பயம்தான். ஆக்சுவலி நான் ஒரு முறை பணியிலேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து தான் வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். ஷேர் ஆட்டோவில் தான் போயிட்டுருந்தேன். அதுவும் ஒரு 7:30 மணி டைம் தான் இருக்கும். அது எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த டைம்லேயுமே நான் ஷேர் ஆட்டோவில் போயிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டாப்பாக இறங்கிட்டே இருக்குது. ஸ்பென்சர் பிளாசாவில் ஏறி நான் அண்ணா நகர் வரைக்கும் போகணும். ஒரு ஸ்டாப்பாக இறங்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் நான் ரியலைஸ் பண்ணுறேன், இந்த பைக் ஏன் பின்னாடியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. நான் லாயலா காலேஜ் கிட்ட தான் ரியலைஸ் பண்ணுறேன், இவங்க நம்ம பின்னாடி தான் வராங்களோன்னு டவுட் வருது. அதனால ஒரு கட்டத்தில் எனக்கு பயம் நான் வீட்டுக்கிட்ட போகும்போது உடனே ஃபோன் அடித்து எங்கள் அப்பாவை ஸ்டாப்புக்கிட்ட என்னை பிக்கப் பண்ணிக்கோப்பா, 2 பேர் கூட வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். இறங்கி இந்த ஃபோன் பண்ணும்போது உங்கள் அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எங்கள் அப்பாவுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஆக்சுவலி அப்பா இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் ரொம்ப ஃபேஸ் பண்ணதும் கிடையாது. அவருக்கு அவ்வளோ இது குழந்தைக்கு அன்சேஃபுன்ற அளவு யோசனையிலேயே நாங்கள் ஆக்சுவலி இருந்தது கிடையாது. நான் ஆல்மோஸ்ட் ரவுண்டாக நான் சொன்னேன், பேச நேரம்லாம் சட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி இறங்கி நான் ஷேர் ஆட்டோலேருந்து இறங்கி உடனே ஓடிப்பேன் எங்கள் அப்பா வண்டியில் ஏறிக்கிறேன். எங்கள் அப்பா வண்டியை நகர்த்துறாரு, ஆனாலும் பின்னாடி தான் வராங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ அன்சேஃபாக எப்படி ஒரு பொண்ணை தனியாக போகிற ஒரு பொண்ணை ஃபீல் பண்ண வைக்க முடியும்னா தட் ஆன்சர்ஸ். இங்கே அன்சேஃபாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இட் ஆன்சர்ஸ். இப்போ நம்ம கூட பத்திரிகையாளர் லக்ஷ்மி இருக்காங்க. அவங்களுடைய பணி அனுபவம், ஒரு பத்திரிகையாளராக சந்தித்த சவால்கள், இதை நீங்கள் எப்படி உணர்றீங்க? அவங்கவுங்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணுறது, இல்லை அவங்களுடைய எல்லா இடத்தையுமே சேஃப் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் இந்த அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுகிதா, என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெண்ணுக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு அனுபவம் இருந்திருக்கு. ஆனால் நம்ம சொசைட்டியே ஆரம்பத்திலே ஆணுக்கு கீழே தான் பெண் அப்படின்ற அந்த கட்டம் தான் இன்னும் அதை நம்ம தாண்டி வரல. நம்ம நகரங்களில் நடக்கக்கூடிய, அதாவது இதற்கு முன்னால் டெல்லியில் நடந்த நிர்பயா வழக்காகட்டும், பிறகு சென்னையில் நடந்த உமா மகேஸ்வரி ஐடி பெண் ஊழியர் கொலை வழக்காகட்டும், நான் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். தூத்துக்குடியில் புனிதா என்ற பெண் கொல்லப்பட்டாள். எப்படி பெண் எப்படி இறந்து போனால் அதை பேச்சே இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கடந்து போயிடுறோம் அப்படின்னு தான் தோணுது. பேசுகிறோம், அதுக்கு பிறகு கடந்து போயிடுறோம். இதற்கான சொல்யூஷன் என்ன?
நம்ம வந்து நிர்பயா வழக்குக்கு பிறகு வந்து பெண்கள் பாதுகாப்பு நாம பத்தி அந்த அதிகமா பாதுகாப்பு பேசணும். குறித்தும் சட்டங்களை பத்தி சட்டங்கள் குறித்து நம்ம சட்டங்கள் குறித்தும் தொடர்ந்து நிறைய பேசுவோம். பேசுவோம். இந்தியாவில் இருக்க மெட்ரோ நகரங்கள்லயே இப்போ மும்பை டெல்லியோட ஒப்பிடும் பொழுது சென்னை ஓரளவுக்கு பாதுகாப்பு, தமிழகம் ஓரளவிற்கு வந்து பாதுகாப்பான ஒரு மாநிலமா சொல்லப்படுது. ஆனாலும் இங்க இருக்கிற இந்த பாதுகாப்பு போதலை, எனக்கு இது வரைக்கும் பத்தலை, இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்ன? நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். திருச்சியில் வந்துட்டு எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு வெளில போன்னு சொல்லுவாங்க, ரொம்ப தைரியமாக அனுப்பி வைப்பாங்க. இப்போயும் அப்படி தான் தைரியமாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் வந்துட்டு சண்டேவா, சண்டே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிளான் இருக்குது, ஓகே நீ இன்னைக்கு எங்கே போகணும், என்ன எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் திருச்சியாக இருந்தால் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொண்ணு தான் அப்படின்னு இருந்தால் கூட நம்ம பொண்ணை மற்றவங்க யாருமே எதுவும் பண்ணிட மாட்டாங்கன்றதுக்கு எந்த ஒரு அஷ்யூரும் இல்லை. அதுக்காக வந்துட்டு ரொம்பவே சேஃப் சோனருக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் சொல்லியிருக்கீங்க. பெற்றோர்கள் நம்ம நம்பினாலும் இந்த சூழல் வந்து அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பதட்டத்தையும் நம்மளுடைய பாதுகாப்பு குறித்து ஒரு சந்தேகத்தை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாதுகாப்புக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சென்னை வந்து சேஃபஸ்ட் சிட்டி அப்படி தான் சொல்கிறாங்க. அது கூட பட் வென் கம்பேர்ட் வித் அதர் சிட்டிஸ். ஸோ இப்படி சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து தெரியுது சென்னை வந்து சேஃப் இல்லை, இது வந்து சேஃப் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் ஹாஸ்டலுக்கு வந்து பை வாக் தான் நாங்கள் வருவோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு போகாதீங்க, நீங்கள் வந்து மோஸ்ட்லி இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, மொபைல் நீங்கள் பேக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஏன்னா அவங்க வந்து இப்போ சப்போஸ் நம்ம மொபைல் இப்படி யூஸ் பண்ணிட்டு போகிறோம்னா ஈஸியாக அவங்க வந்து ஸ்நாச் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளே வந்து ஃபீல் பண்ணுறோம், நடந்து போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து போயிடலாம். ஆனால் அங்கேயும் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண தான் நம்ம செய்கிறோம், இடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம இப்படி போனா இப்படிதான் எல்லாரும் சொல்ற மாதிரி தான், இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டாலும் நமக்குள்ள ஒரு சின்ன பயம் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. ஆஃபீஸ் பக்கத்திலேயே வீடு இருந்தால் கூட நடந்து போறது கூட சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது தான் சொல்றீங்க. சேஃப் இந்த சென்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்து இப்போ எஜுகேட்டட் பாப்புலேஷன் அன்எஜுகேட்டட் பாப்புலேஷன்ட்டு இதில் வித்தியாசமே இல்லை. எஜுகேட்டடாக இருந்தாலும் அப்யூஸ் பண்ணுறாங்க, அன்எஜுகேட்டடாக இருந்தாலும் அப்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறவங்களே நம்ம அவேர்னஸ் கொடுத்து எஜுகேட் பண்ணி ஒரு யூஸும் இருக்க போகிறதில்ல. நம்ம வந்து அஸ் எ விமனாக நம்ம வந்து நம்மளை எம்பவர் பண்ணிக்கணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அட்லீஸ்ட் வந்து இப்போ ஒரு பொண்ணாக பிறந்தாலே வந்து பேரண்ட்ஸ் வந்து பொண்ணு இப்படி வளரணும், பொண்ணு அப்படி வளரணும்னு வளர்க்குறாங்களே தவிர ஒரு பையன் பிறந்தா அந்த மாதிரி வளர்க்குறதில்ல. எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் பொண்ணுங்க போனால் அவங்கள இது பண்ணக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாது, அவங்கள டீஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த வீட்லையும் சொல்லி கொடுக்குறதில்ல. அதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸ் ஆகும்போது ஒரு பையனாக இருந்தாலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்கூல் எஜுகேஷன்ஸில் கூட வந்து பசங்களுக்கு ஜாஸ்தி இனிமேல் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு விமனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம வளர்த்தா தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனாவது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மை பர்ஸ்பெக்டிவ். அதாவது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதை விட ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணுங்கிற ஜெண்டர் ஈக்விட்டியை வந்து ஆண்களுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பாலின சமத்துவம் தேவை. ஓகே, அடுத்து நம்ம வந்துட்டு சேஃபாக இருக்கணும் அப்படின்றதான். இப்போ நம்ம எவ்வளோ மற்றவங்களை குறை சொல்லலாம், அவங்க எப்படி பண்ணுறாங்க, நம்ம போகும்போது பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து நம்மளை சேஃப் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நம்ம மற்றவங்கள குறை சொல்கிறத விட இப்போ நம்ம போகிறோன்னா ஓகே இந்த டைமில் அன்டைம் ஆயிடுச்சு, ஸோ நம்ம யாரையாவது இது பண்ணணும், இல்லை நம்ம இந்த அன்டைமில் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம், வெளியிலேருந்து கிளம்புறோம், ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறோம் அப்படின்னா ஸோ நம்ம வீட்டில் ஆல்ரெடி இன்டிமேட் பண்ணணும், நான் இந்த மாதிரி இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபீல் பண்ணுறேன் நம்மளை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. விமன் சேஃப்டிக்குனே ஒரு நம்பர் இருக்குது தெரியுமா? 1091. ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஒரு இடத்துலனா 100க்கு இல்லைனா 1091க்கு நம்ம கால் பண்ணலாம். லக்ஷ்மிக்கு உங்களுக்கு நினைவிருக்கும், இந்த ஸ்வாதியுடைய கொலை வழக்கின் போது பின்தொடர்தலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இருக்கிற சட்டங்களோட கூட வந்து நீதிமன்றங்கள் சில உத்தரவுகளை தோணுச்சு. அதையும் வந்து தண்டனையாக அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும், அந்த மாதிரி பின்தொடர்தலையும் ஒரு குற்ற பின்னணியோட பார்க்கணும், அதற்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆசிட் வழக்குலையும் இதே மாதிரி பின்தொடர்ந்தாலே வந்து அவர்களுக்கு வந்து அந்த ஆசிட் வழக்குக்கான தண்டனை அளவிற்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி பாருங்க? இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து மற்ற மாநிலங்களை விட சென்னை தமிழகம் பெண்களுக்கு ஒரு சேஃபான நகரம்னு சொல்கிறோம். இல்லை, நம்ம அதை கடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த சேஃப்டிங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து
வயலண்ட் கில்லிங்ஸ் ரொம்ப கிடையாது. முக்கியமா அடுத்து நான் அதை தான் கேட்கவே போறேன். எந்த இடத்துல வந்து அதாவது மற்ற மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத விட கம்ப்ளைண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. இல்ல இங்க இன்னைக்கு வந்து கம்மியா இருக்குங்கிறதுனால நடக்கலன்னு நாமே ஏமாத்திக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இல்ல question. என்சிஆர்பி டேட்டா பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெல்லி தான் வந்து மோஸ்ட் அன்சேஃப். கடந்த வருடம் வந்து 1.96 வழக்குகள் வந்து அங்கே பதிவாயிருக்கு, கிட்டத்தட்ட 2 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே வந்து பெண்களுக்கு எதிரான வயலண்ட் கிரைம்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் பெங்களூர் வந்து அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சென்னையில் மட்டும் ஏறத்தாழ என்சிஆர்பி டேட்டா படி 96,000 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்லி பதிவாகி இருக்கு. 96,000 வழக்குகள் அப்படின்ற போது நம்ம வந்து அதில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறோம். டவுரி கேசஸ் கொண்டு வந்துடுறோம், பிறகு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸை கொண்டு வந்துடுறோம், எல்லாத்தையுமே அதில் கொண்டு வந்துடுறோம். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரியான பப்ளிக் பிளேசஸில் இருக்க சேஃப்டிங்கிறத அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப குறைச்சி தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஆக நம்ம இன்னொரு ஒரு விஷயம் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து டாஸ்மாக் கடைகள் வந்து பெருகிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் வந்து டாஸ்மாக் கடைக்கு போகணும் அப்படின்னா ஒரு 100 ரூபாயாவது குறைச்சலாக ஒரு 100 ரூபாயாவது ஒருவருக்கு ஒரு ஆணுக்கு தேவைப்படும். அந்த 100 ரூபாய் வேணும் அப்படின்னா அது வந்து இன்னைக்கு அவர் வந்து குடிச்சிட்டு அந்த 100 ரூபாயை செலவழிச்சிட்டார் அப்படின்னா மறுநாள் காலையில் வேலைக்கு போயிருக்க மாட்டார். கூலி வேலை செய்கிறவர்களாகவே வச்சுக்கலாமே, வேலைக்கு போயிருக்க மாட்டார். வேலைக்கு போகலைன்ற போது அந்த 100 ரூபாயும் அன்றைக்கி கிடச்சிருக்காது. ஸோ அந்த 100 ருபீஸை எப்படி ஏர்ன் பண்ணுறது? திருட்டு, இல்லை வழிப்பறி, இல்லை இந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங், இதுக்கு போகலாம். ஸோ அதை நோக்கி நம்மளே தள்ளிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய அரசாங்கமும் நம்மை ஆள்பவர்களும் நம்மை அதை நோக்கி தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். நம்மளை வந்து அன்சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறேன். இங்க இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, பொருளாதார சூழலும் பெண்கள் இந்த பாதுகாப்பு இல்லாம உணர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். சட்டங்கள் போட்டு மட்டும் இதை வந்து சரி பண்ணிட முடியாது. சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது ரெண்டாவது விஷயம். முதல்ல அது தொடர்ந்து நாம அதை பேசுவோம். நமக்கு நடக்கிற சம்பவங்களை நான் அந்த நேரத்துல பாதுகாப்பை விட நம்ம வெக்கமா இருக்குன்னு சொல்லாம இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரியான சம்பவங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லைன்னா நீ இப்படி போயிருக்கலாம், உன்னோட கவனக்குறைவு, இப்படியான நம்ம பக்கமே வரக்கூடிய இந்த திருப்பி தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா? இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பெண்கள் வந்து தப்பு நடக்கிறப்ப அதை உயர்த்தி பேசி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலே அந்த பிரச்சனை பாதி முடியும். அது நமக்கு மற்றவங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ பெண்களோட ஆட்டிடியூடு வந்து இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். எங்கே தப்பு ஒரு ஆம்பளை வந்து உன்னை தப்பாக பார்க்குறானா, ஒருத்தர் வந்து உனக்கிட்ட வயலன்ஸ் நடக்கிறானா, அந்த இடத்துல சத்தமாக பேசி நமக்கு சுற்றி இருக்கிறவங்கள கூப்பிடணும். சத்தமா பேசணும், நம்மளுடைய ஆட்டிடியூடு, பக்கத்தில் இருக்கவங்கள தைரியமாக கூப்பிடணும். இது மூணும் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னா அந்த நேரத்தில் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு அப்படின்னு முக்கியமான சொல்றீங்க. சென்னை வந்து ஒரு சேஃபஸ்ட் சிட்டின்னு ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தியா இஸ் த அன்சேஃபஸ்ட் கண்ட்ரி ஃபார் உமன் வந்து சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதில் ப்ரீமியம் பொசிஷன் நம்ம இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. அப்போ ஒரு கூட முழுக்க அழுகின தக்காளி வச்சுருக்கீங்க. அந்த அழுகின தக்காளியில் இந்த தக்காளி ஓரளவுக்கு பரவாயில்லையான தக்காளின்னு நம்ம சொல்லி பூசி மழுப்பி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம இப்போ பேசுகிற வந்து இந்த விஷயம் இருக்குது தெரியுமா, இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இதெல்லாமே, இது வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இப்போ வந்து நான் வந்து நைட்டு வந்து 3 வருஷமாக 12 மணிக்கு குறையாமல் வீட்டுக்கு போகிற பொண்ணு கிடையாது. என்னோடய ட்ராவலே நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் ஆவரேஜ் டைம் நான் வீட்டுக்கு போகிறது. என்னோட ப்ரொஃபஷன் அப்படி, என்னோட வேலை முடியும் அப்படி, நான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் முந்தானேத்தி வந்து தாழம்பூர் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதே ரோட்டுக்கு ஒரு தடவை நான் போயிட்டு வந்தேன். பெட்ரோல் வேன் ஒன்று நின்றுட்டு இருந்தது. அப்போ தெருவுக்கு ஒருத்தவங்களை வழி கொடுத்தா ஒரு பெட்ரோல் வேன் வந்து நின்றுன்னு நான் இருக்கிறேன். ஸோ சொல்யூஷன் வந்து இப்போ எந்த இடத்துல வருது அப்படின்னா, யாருக்காவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நடந்ததுக்கப்புறம் தீவிரமாக அதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கிறது தான். நான் பொண்ணுங்கிறத தாண்டி நான் இந்தியாவோட சிட்டிசன், அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபேக்டே. இந்தியன் சிட்டிசனில் 10 மணிக்கு மேலே சங்கிலி போட்டு இந்த பக்கம் பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டு போகக்கூடாதுன்னு ஒரு போர்டை வைக்க சொல்லுங்கள், நான் போகல. இரவு பெண்களுக்கு மீண்டும் மீண்டும் சொந்தமா இல்லையா? நான் நிகழ்ச்சியுடைய முன்னுரையில் அதை தான் முன் வச்சேன். அந்த கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் இப்போ நிறைய பொண்ணுங்களை நாங்களும் பார்க்குறோம், நாங்களுமே இருக்கோம். நைட்டு உங்களுக்கு கேப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் பைக்லேயே போயிருந்தாலும் பைக் ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு அன்றைக்கி எனக்கு கேப் வேணும்னு உங்கள் மேனேஜர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்டு நீங்கள் போங்க. அப்படி இல்லைன்னா, ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய செயின் ஸ்நாச்சிங் மட்டும் இல்லாமல் நிறைய நடந்துட்டுருக்கோம். டக்குன்னு வந்து தட்டிட்டு போகிறான், எவன் என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியாது, இவன் தானான்னு தெரியாது, ஏன்னா 4 பேர் நடப்பான். அதனால வந்துட்டு நம்மளோட சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம கையில் இருக்கும்போது இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்.
அவங்க பேசும்போது சொன்னாங்க, நைட் டியூட்டி போனீங்கன்னா நீங்கள் வந்து கேப் யூஸ் பண்ணுங்க, ஆஃபீஸோட வெஹிக்கிளை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப திரும்ப இது ஒரு கேள்வி, நாமே பாதுகாத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த சமூகம் வந்து நமக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பை கொடுக்குது? ஏன் நம்ம சாலைகள் பாதுகாப்பாக இல்லை? இந்த கேள்வியை கேட்கும் போதே தொடர்ந்து நீ இப்படி போயிருக்கலாம், நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கலாங்கிற மாரல் பாலிசிங் இங்கே தொடர்ந்து பேசப்படுதுல, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களை இரிட்டேட் பண்ணுற மாரல் பாலிசிங் எது? இங்கே இருக்க சமூகத்தோட கருத்து என்னென்னா, பெண்ணை வந்து தனக்கு கீழே இருக்கணும், ஆண்கள் வந்து அவங்க வந்து தே கேன் டாமினேட் விமன், அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க டாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது. ஒரு கேஸ் வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்ட, ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட ஒரு கேஸ் ஒரு காவல்துறைக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போகணும், இல்லை நீதிமன்றத்துக்கு எடுத்து போனோம்னா அந்த பையனை, அந்த ஆணை வந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிறதா தான் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த ஆணோட எண்ணம் அதுதான் இந்த சமூகத்தோட எண்ணமாகவும் இருக்குது, அதுதான் எல்லா இடத்துலையுமே பிரதிபலிக்குது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் யூஎஸில் இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை அப்போல்லாம் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக அவங்க வந்து 911 கால் பண்ணிட்டேன் மச்சான் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி தே வில் டாக். 911 கால் பண்ணுறதே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சந்தோஷமாக நான் இப்படி பண்ணி அதை ரிசால்வ் பண்ணிட்டேன்னுவாங்க. எனக்கு வந்து ஒரு 3 months முன்னாடி ஒரு ஆன்லைன் அப்யூஸ் ஒன்று நடந்தது. மை பிக்சர் வாஸ் மிஸ்யூஸ்ட், மார்ஃப் ஆச்சு. அதை வந்து நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணப்போ ஒரே நாளில் இந்த 3 டிஃப்ரெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் வேர் காலிங் மீ அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். எந்த போலீஸ் ஸ்டேஷன் போகணும் எதுவுமே புரியல. க்ரைம் பிரான்ச் வான்றாங்க, அங்கே வா இங்கே வான் இதாகிட்டே இருந்தது. ஒரு நோட்டீஸ் ஒன்று வீட்டுக்கு வந்தது. ஃபஸ்ட்டு கொஸ்டின், எது இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் ஆக்குற? நாளைக்கு பேப்பரில் வந்துச்சுன்னா உன் பேர் தானே கெட்டு போயிடுங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். ஒரு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட கிளியராக டீட்டெயில்ஸ் கேட்குறாரு, என்ன ஆச்சு எல்லாம் கேட்டுட்டு, நீ ஃபோட்டோ அப்லோட் பண்ணதால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு முடிச்சாரு. ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் பேக் டு விக்டிம் பிளேமிங். எல்லாம் உன்னோட தப்பு, நீ வெஜைனாவோட பிறந்தது உன்னோட தப்புங்கிற மாதிரி தானே முடியுது. நான் பொண்ணாக பிறந்தது தான் உன் தப்புங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி உன்னோட ஜெனிட்டல் தான் உனக்கு பிரச்சனையே. நீ இந்த உலகத்தில் வாழணும், இந்த இந்தியாவில் நீ வாழணும்னா நீ உன்னோட தப்பு, நீ வேறு ஜெனிட்டலோட பிறந்திருக்கணுங்கிற மாதிரி எனக்கு முடிஞ்சிருது. ஏன் நான் பண்ணக்கூடாது? என்னோட ப்ரொஃபைல் நான் அப்லோட் பண்ணுறேன், நீ ஒழுங்காக உன்னோட மாரல் பாலிசி இருக்கணும்ல உனக்குங்கிற கொஸ்டினே வரமாட்டுது. எவ்வளோ பெரிய தப்பு நடந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் இருக்கக்கூடிய காவல்துறையும் வந்து இதே மனநிலையில தான் நம்மளை கையாளுறாங்க அப்படிங்கிறது தான் பெண்களை கையாள்வது. நீங்கள் வேர்ல்டு வைடாக எடுத்திங்கன்னா எந்த குற்றத்துக்கு யார் பாதிச்சாங்களோ அவங்களையே கை காட்டி பேசி, அவங்களே குத்தி பேசி, அவங்க எங்கே கவனக்குறைவாக இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதையே சுற்றி சுற்றி கேட்குறது வந்து செக்ஷுவல் அப்யூஸ் கேசஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அதில் தான் நம்மளுக்கு வரும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து நம்ம இந்த இஷ்யூஸ்லாம் பற்றி நிறைய பேசுகிறோம், நிறைய இதெல்லாம் வரப்போ வந்து ஃபஸ்ட்டு தான் கேட்பாங்க, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை இரிட்டேட் பண்ணுற மாரல் பாலிசிங், நீ இப்படி இருந்திருக்கலாம், நீ அப்படி இருந்திருக்கலாம், இந்த மாதிரி போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு. கோவிலுக்கு போனால் நல்லவங்க, கிளப்புக்கு போனால் கெட்டவங்க, ஒன்றும் பேசலைன்னா ஒத்து போகிறாங்க, பேசிட்டாங்கன்னா பிரச்சனை. எல்லாத்தையுமே இந்த ரூம்லி ஹோம்லி அப்படிங்கிற அந்த ஒரு பைனரியிலேயே போட்டு 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 இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு இந்த அசிங்கமே. இங்கே இந்த ஊரில் வந்து ஒரு சுவாதிக்கு வந்த குரல் வந்து ஒரு அம்மா ரூல் நோட் புக் வாங்க போய் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வந்தால் வரலாமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு செக்ஸ் ஒர்க்கருக்கு நைட் ஏதாவது நடந்தால் நிச்சயமாக அந்த குரல் வராது. ஸோ என்றைக்கு வந்து எல்லாருக்கும் நம்மளால் வந்து அதே வாய்ஸ் அதே மாதிரி ஒரு விகரில் கொடுக்க முடியுதோ அன்றைக்கி தான் ரியலி மூவிங் டுவர்ட்ஸ் பெட்டர் வேர்ல்டு. சொல்லு. மென்னோட பர்டிகுலர் பர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னா, விமன் இஸ் த மெயின் ரீசன். அதனால ஏன்னா அவங்க ட்ரெஸ் எப்படி பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு 5 வயசு குழந்தை, 8 மாத குழந்தை, 3 மாத குழந்தை, 60 வயசு பாட்டி, இவங்கெல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டு போயிட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னு தெரியல இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு. ஸோ அவங்க செய்யக்கூடிய தவறுகளை இந்த மாதிரி வந்து மறைக்கிறதுக்கு பெண்களையே ஒரு அதே ரீசனாக வந்து காட்டுறாங்க. எந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு பாஸாக இருக்கலாம், இல்லை கூட வேலை செய்யலாம். அந்த இடத்துல ஆண் வந்து அந்த பெண்ணோட எப்படி பழகிறான்னா, ஒரு பாஸாக இருந்தால் ஒரு ஆட்டிடியூடோடு இருந்தோன்னா இவளுக்கு ரொம்ப வந்து கர்வம் இருக்குது. அதே ஒரு மேல் பாஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப நல்ல பாஸ். ஸோ எந்த இடமும் எந்த இடத்துலையும் எதுவுமே சேஃப் இல்லைன்றது ஒரு பிரச்சனை. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் பெண் அப்படிங்கிறதுக்காக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சாதாரணமானவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான். பின்னாடி அப்படியே மைக் கொடுங்க. நீங்கள் மாரல் பாலிசிங் பற்றி எது உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாரல் பாலிசிங்காக இருக்குது? என் அண்ணாவை ட்ரீட் பண்ணுறதுலையும் என்னை ட்ரீட் பண்ணுறதுலையும், அவன் அங்கே போனால் ஓகே நீ அங்கே போகக்கூடாது, நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணணும். அதுலேருந்தே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு இரிட்டேஷன். ஜெண்டர் ஓரியன்டாக ஆண் பெண்ணுங்கிற
பார்க்கக்கூடாது, அது உங்களை இரிட்டேட் பண்ணுது. ஓகே, பேசிக்கலி வந்து இதுக்கு மாரல் பாலிசி அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு இது வரைக்கும் இந்த 3 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பெரிய அளவுக்கு எதுவுமே பயம் வந்தது கிடையாது. இப்படி சுற்றி இருக்கவங்கலாம் வந்து ஐயோ போயிடாத இந்த மாதிரி பண்ணிடுவாங்க, இங்கே செயினை திருடிட்டாங்க, அங்கே வந்து கழுத்தை அறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து அந்த பயந்து அவங்கள நம்ம பயமுறுத்துறது தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து லைட்டாக மாறினா போதும். நான் வந்து ஆனால் வந்து இது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. இந்த மாரல் பாலிசி அப்படிங்கிறதே ஒரு சொல்யூஷன் கிடையாது. நான் வந்து இதை 3 வகையாக நான் இதை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து இந்த இடத்த வந்து இந்த பிளாட்ஃபார்மை வந்து ஒரு டிமாண்டாகவே நான் அதை கொண்டு போய் வைக்கிறேன்னு கூட நான் அதை சொல்லலாம். அதாவது நான் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க போலீஸ்கிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இத்தனை பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலோகேஷனில் தான் நீங்கள் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இப்போ ஒரு ஐடி செக்டர் மாதிரி இருக்க ஏரியா, இந்த தாழம்பூர் இன்சிடென்ட் தான் இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கே இப்போ நமக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு துறைப்பாக்கம், OMR இந்த மாதிரி இருக்க ஒரு சுற்றி ஏரியாவில் எவ்வளோ பெண்கள் இருப்பாங்க, அதுக்கான கரெக்டான ஒரு போலீஸ் தான் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய கொஷின் மார்க். ஸோ இதுக்கான அலோகேஷன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டில் டிமாண்டாக வச்சுருக்கீங்களா, அதுக்கான பேட்ரோல் வேன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து ஒன் ஆஃப் த விஷயமா நான் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட வைக்கிறேன். அடுத்து வந்து நான் நம்மளோட MLAs, MP நம்மளை ஆள்ற வந்து இவங்க கிட்ட தான் நான் கேட்பேன். தயவு செஞ்சு இனிமேவாது கொஞ்சம் வந்து சட்டத்தை வந்து வலுப்படுத்துங்க. ஏன்னா நான் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருக்கிறதுனால நான் காப்பாற்றப்பட மாட்டேன். எனக்கு வந்து எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. அந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சு நான் வேணால் ஒருத்தர் அடிக்கலாம், நான் அதில் கண்டிப்பாக பிழைக்க முடியாது. என்னை வந்து நீங்கள் பாதுகாக்கிறது தான் வந்து உங்களை நம்பி தான் நான் இருக்கேன், அதுக்கு தான் உங்களுக்கு நான் டேக்ஸ் கட்டுறேன். தயவு செஞ்சு அதுக்கான சட்டங்களை வந்து இனிமேவாது கொஞ்சம் கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பாலிசி. எக்கச்சக்க பிட் நியூஸ் வருது. இன்னைக்கு வந்து இவங்க கற்பழிக்கப்பட்டாங்க, இவங்களோட செயின்ஸ் பறிக்கப்பட்டது, அப்படி இப்படின்னு. முதல்ல நீங்கள் இவ்வளோ நியூஸ் கவர் பண்ணுற இடத்துல அவங்க எல்லாருக்கும் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குங்கிற அளவுக்கும் நீங்கள் நியூஸ் போட்டிங்கன்னா தான் பயங்கிறது ஒன்று சர்க்குலேட் ஆகும். அந்த பயம் இல்லாத வரைக்கும் இது ஒரு நியூஸாக மட்டும்தான் போகும். அந்த நியூஸ்லேருந்து இன்னும் இருக்கிறவங்க வந்து இப்படியெல்லாம் கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. இது சட்டப்பூர்வமாக பார்க்குறத விட்டுட்டு வீட்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலின சமத்துவம்னு ஒன்று இருக்கிறது போக, ஒரு பர்டிகுலர் வயசு வந்த பிறகு வீட்டில் இருக்கிற பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டேயுமே வந்து பேரண்ட்ஸே ஓப்பனாக வந்து செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2013 பணிப்பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் பிரத்யேகமாக இயற்றப்பட்டது. அது வந்து ஏற்கனவே ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் இருக்கிறது தான், அதுவும் இதோட சேர்ந்து நமக்கு இருக்குது. அதாவது நீங்கள் பணி இடங்கள்லேருந்து வீட்டுக்கு போகிறது, வெளியில் போகிறது, ஹோட்டல், மால், கோவில், தியேட்டர் எங்கே போனாலுமே இந்த சட்டம் வந்து எல்லா இடத்துலையும் வேலை செய்யும்னு இருக்கு இல்லையா? ஆனாலும் இந்த தண்டனைகள் நடக்குதுங்கும் போது திரும்ப திரும்ப சட்டத்தை வலுவாக்குங்கள்னு சொல்றதுங்கிறது என்ன மாதிரியான பார்வை? இல்லை, சட்டங்கள் வலுவாக்கப்படுறதும் சட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் ரொம்ப அவசியம். இம்ப்ளிமெண்டேஷனில் தான் நம்ம வந்து இந்தியாவில் எல்லா சட்டங்களுமே, பெண்கள் பாதுகாப்பு சட்டம்ங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா சட்டங்களையுமே இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் நம்ம கோட்டை விட்டுட்டோம்ங்கிறது தான் உண்மை. ரத்தமும் சதையும் உயிராக இருக்கக்கூடிய பெண்களை அவங்களுக்கு என்ன மாதிரியான வயலன்ஸ் நடந்தாலும் சரி, இல்லை எப்படி யார் பார்த்தாலும் சரி, இல்லை என்ன பேசினாலும் சரி, இல்லை அவங்கள பார்த்து யாராவது சிரித்தாலும் சரி, அதை வந்து நம்ம கடந்து போயிடுறோம். நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான அந்த புரையோடி போனதை வந்து இன்னமும் மாற்ற முடியாது. ரெண்டாவது, நம்ம ஆள்பவர்களும் ஆணாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக, அதாவது சில அந்த அந்த சிஸ்டமே வந்து இன்னும் அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு இதுலேயே வரல. இன்னொன்று, இன்றைக்கு நடந்த இந்த ஐடி பெண் ஊழியர் சம்பவத்துக்கு பிறகு இதில் நம்மளுடைய ஐடி நிறுவனங்கள் இன்றைக்கி வந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மணிக்கு ஷிஃப்ட் முடியுது அப்படின்னா அந்த ஊழியர் இன்டிமேட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு கேப் கிடைக்கும். இல்லை சில பேருக்கு என்ன ஆகுது, அவங்களே போய்ப்பாங்களா, அப்போ விட்டுருங்க, நமக்கு வந்து ஃபினான்ஷியல்ஸை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு தான் அந்த நிறுவனங்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெண் ஊழியரை நீங்கள் இன்றைக்கி ஒரு பெண்ணை வந்து உங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் நியமிக்கிறீங்க அப்படின்னா ஆணுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சேலரியை விட நீங்கள் அந்த பெண்ணுக்கு வந்து குறைவான சம்பளத்தில் தான் நீங்கள் வந்து அந்த நியமனங்கள் நடக்க போகுது. ஆனால் எல்லாத்தையும் கடந்து தான் வந்துட்டோமே தவிர எதுலேயுமே வந்து நம்ம சொல்யூஷனை வந்து இன்னும் தேடிக்கல, தீர்வை நோக்கி போகலை அப்படிங்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இன்றைக்கு பேசிய இந்த பெண்கள் தமிழகத்துடைய ஒட்டுமொத்த ஒவ்வொரு குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண் வெளியில் சொல்ல முடியாத ஒரு கருத்தை இங்கே சொல்வதற்கான ஒரு இடமாக பயன்படுத்தி கொண்டது தான். ஏன் வந்து இப்போ இந்த ஐடி ஊழியருடைய தாக்குதலை ஒரு சம்பவமாக எடுத்து இப்படி பேசுகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாஸ்டான ரோட்டில் ஆரம்பித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உட்கட்டமைப்பு, இன்னும் சொல்லப்போனால் ஐடி ஊழியர்களுக்கு தான் கேபு, பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரியான அவங்க வேற ஒரு தோற்றத்தில் வாழ்கிறாங்கங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று. கூடுதல் பாதுகாப்பு, மற்ற துறை பெண்களை விட அவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு இருக்குன்னு சமூகத்தில் ஒரு பிம்பம் இருக்குது. அந்த இடத்துலையே ஒரு உமா மகேஸ்வரி மாதிரி இப்படியான தொடர்ந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய
ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அங்கேயே இப்படி இருக்குன்னா இந்த எதுவுமே கிடைக்காமல் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதும் இன்னைக்கு பெண்கள் தன்னுடைய பாதுகாப்பு கருதி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கிறத மக்கள் மத்தியில ஒரு பார்வைக்கு வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமா ஆசிரியர் குழு கருதியது. அதையே தான் உங்கள் பார்வைக்கு வைத்திருக்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.